எங்களை தற்கொலைங்கிறாங்க. ஆனால் அரசியல் மாற்றம் நாங்கள் கொண்டு வந்துடுவோம், நாங்கள் வந்து ஒரு ஆச்சரியக்குறியாக மாறுவோம் அப்படின்னெல்லாம் டி ராஜேந்திர பாணியில் பேசியிருக்காரு. நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறது தான். எங்களுக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டு அது வெளியே சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதில் எந்த விதமான குழப்பமோ எந்த விதமான ஊசலாட்டமோ எதுவுமே இருக்க போகிறதில்ல. ரைட்டு, மாற்றம் வந்தால் சரி. எங்களுக்கு தேவை மாற்றம். இந்த ஆட்சியை வந்து மாற்றணும். கொடுங்கோல் ஆட்சி மாதிரி இருக்குது, அதனால் இந்த ஆட்சியை மாற்றணும். அதற்கு நாங்கள் யார் சொன்னாலுமே நாங்கள் வந்து யார் அதற்காக இது பண்ணுவாங்களோ, மக்களின் ஆதரவை பெறுவார்களோ அவர்களுக்கு வந்து ஆதரவை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்கடுத்தது விஜய் வந்து ஒரு முக்கியமான இதை இங்கே சொல்லியிருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லோருக்கும் வீடு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எல்லோருக்கும் வீடுங்கிறது இப்போவே நிறையா இதெல்லாம் இருக்குது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வீடுங்கிற ஸ்கீமெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பிரதமர் மோடி வந்து இந்த நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு கட்டுபவர்களுக்கெல்லாம் சலுகைகள் கொடுக்குறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வீடு என்பது சாத்தியமில்லாத ஒன்று அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அப்புறம் மணல் கொள்ளையை பற்றி பேசுகிறாரு. அவர் வந்து இந்த மாதிரி மணல் கொள்ளையில் வந்து 4700 கோடி வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்கிறார். அது கணக்கே தப்பு. நீங்கள் சொல்கிற 4700 கோடி ஆற்று மண்ணுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் பீச் மண்ணுன்னு இருக்குல்ல, அதில் 5800 கோடி கொள்ளை அடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே சாண்டு இந்த இருக்குது, அதில் அடிக்கக்கூடிய கொள்ளை 25,000 கோடி. அதனால தான் இடி உள்ளே வந்து 5 IAS ஆஃபீஸர்லாம் விசாரிக்கணும்னா ஆக கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேலே ஒவ்வொரு வருஷமும் மணல் கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது.